வேப்பமரத்து கீழே உட்காந்து படித்தோம். எங்களுடைய காலகட்டத்துக்கும் இதுக்கும் 1996 நான் படித்தேன். நாங்களாம் ரியலாகவே ஒரு கூரைக்கோட்டைலாம் 10th ஸ்டாண்டர்டு, 6th ஸ்டாண்டர்ட்லாம் வந்து ஒரு வேப்ப மரத்து அடியில் தான் வந்து படித்தோம். இன்றைக்கி இந்த அளவுக்கு வசதியாக கட்டடங்கள் இருக்குது, எல்லா வசதியுமே கரண்ட்டு. நாங்களாம் விளக்கில் தான் படித்தோம், நாங்களாம் விளக்கில் தான் படித்தோம். இவங்க கட்டடத்தில் படிக்கிறாங்க, கரண்ட் வசதி எல்லாமே இருக்குது. டீச்சர்ஸ் அவ்வளோ கோஆர்டினேட்டிவாக அப்படி இவ்வளோ தூரம் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ எங்களால் முடிஞ்ச உதவியை இன்றைக்கி நாங்கள் ஸ்கூலுக்கு செய்யணும். வணக்கம், என் பேர் சுரேஷ். நான் இந்த ஸ்கூலில் தான் படித்தேன். நான் படிக்கும்போதெல்லாம் இந்த மாதிரி பில்டிங் இல்லை. அது வந்து வெறும் பொட்டாஸ் கிளாஸ் தான் இருந்தது. பொட்டாஸ் ஸ்கூலில் தான் இருந்தது, பில்டிங் இல்லை இங்கே. நான் படித்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 30 வருஷத்துக்கிட்ட ஆக போகுது படித்து. இருந்தாலும் இப்போ இதே ஸ்கூலில் என்னால் பசங்களுக்கு கொஞ்சம் ஏதோ பண்ண முடியும்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னோடய முன்னாள் மாணவர்கள், இந்நாள் மாணவர்களும் இங்கே இருக்கிறாங்க. அதில் சில பேர் வந்து நல்லபடியாக படிச்சுட்டு நல்ல பொசிஷனில் இருக்காங்க. அதுவும் நினைக்கும் போது இன்னும் ரொம்ப பெருமையாக இருக்குது. எல்லாரும் இதே போல் நல்லா வரணும்னு ரொம்ப ஆசையோடு கேட்குறேன். என்னோடய வாழ்க்கையில் என்னால் முடிஞ்ச வரைக்கும் இருக்கிற வரைக்கும் இந்த ஸ்கூலுக்கு நான் என்னுடைய சேவையை செஞ்சுட்டு. நன்றி. நீங்க திருஷ்டி இந்த ஸ்கூல்ல சேவை செய்ய சொல்றீங்க. இது வரைக்கும் உங்களுக்கு பிடிச்ச மாணவர் ஏதாவது ஸ்பெஷலா திங்ஸ் ஏதாவது ஒன்று இருக்குதா? இப்படி பார்க்க போனால் ஒவ்வொரு வருஷமும் பாஸ் ஆகிற மாணவர் எல்லாமே எனக்கு பிடிச்ச மாணவர்கள் தான் இங்கே இருக்கிறவங்க. எனக்கு முக்கியமாக பார்த்தா இந்த ஸ்கூலில் வர தலைமை இருக்கிறவங்களும் ஆசிரியர்கள் நல்ல கோஆப்ரேஷன் பண்ணுறாங்க. அதான் முக்கியம். சார், முன்னெல்லாம் எங்களை புனி வச்சு முதல் அடிப்பீங்களா? அந்த மாதிரி இப்போ பசங்க அடிக்க முடியாது. இப்போலாம் அந்த அளவுக்குலாம் பசங்க எல்லாம் அந்த எனர்ஜியும் கிடையாது, அவன்ட்டு வாங்குற அளவுக்கு இதுவும் கிடையாது. படிக்கிறதுக்கு பசங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு மிரட்டி வேலை வாங்கணுமோ அதான் இந்த ஜென்ரேஷனுக்கு. போன ஜென்ரேஷன் வரைக்கும் இப்போ நீங்கள் 2000 கொரோனா முன்னாடி பேட்ச்லாம் பசங்க கொஞ்சம் வெளில வந்து விளையாடுவாங்க, கொஞ்சம் உடம்பு ஃபிட்னஸ் இருந்தது. இந்த பேட்சில் யாருக்கு அந்த ஃபிட்னஸ் இருக்குது? எப்போ பார்த்தாலும் ஃபோனு, வீட்டில் போனால் ஹைஜீனிக் இருக்குது. அவன் உடம்புல சென்ஸே இல்லை. 2 மணி நேரம் நீ வெளியில் உட்காந்து 2 மணி நேரம் நிற்க வச்சுன்னா அவன் நல்லா நிற்க முடியாது. உங்கள் செட்டில் அந்த அளவுக்கு வந்தோம்னா அப்படிலாம் கிடையாது பசங்களுக்கு. நீங்கள் வந்து இப்போ வந்து அதை வந்து ஒரு தவறாக பார்க்குறாங்க. அதனால் இப்போ பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்கே கஷ்டமாக இருக்குது. பசங்களை அடிச்சு படிக்க வைக்கிறது எந்த அளவுக்கு பெனிஃபிட்டா இல்லை நல்லதா இல்லை தீமையா? எந்த ஒரு விஷயமும் பயமும் பக்தி இல்லாமல் அவனை கொண்டு வர முடியாது. ஒன்று பயந்து படிக்கணும், அல்லது வந்து அவனா படிக்கணும். 2 விஷயம். ஏதாவது ஒரு விஷயத்துல எது செஞ்சாலும் அவனுடைய வாழ்க்கைக்கு முன்னேற்றம். 2த்துல எதனா ஒன்று நம்ம செஞ்சால் மட்டும்தான் அவனால பண்ண முடியும். ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு மிரட்டி படி வைக்கலாம், ஒரு சில ஸ்டூடெண்ட் கண்டிச்சு தான் படிக்க வைக்க முடியும், ஒரு சில அவனா படிச்சிருவான். இந்த மாதிரி 3 விதத்தில் இருக்கும்போது நம்ம ஏதாவது ஒரு வழியை நம்ம ஃபாலோ பண்ணிடலாம். அரசு பள்ளிக்கும் தனியார் பள்ளியிலும் இருக்கிற ஒழுக்கத்தை பற்றி சொல்லுங்க. அரசு பள்ளியில் அவனே வந்து எல்லாத்தையும் கற்றுக்கிறான், அவனுக்கு லேர்ன் பண்ணுறான். அவனுடைய லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்லது கெட்டது எது நடந்தாலும் அதை பேலன்ஸ் பண்ணுற அளவுக்கு அவனுக்கு மைண்டில் வந்து இருக்குது. நான் ப்ரைவேட் ஸ்கூலில் நம்ம பார்த்தீங்கன்னா ஒன்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த குதிரைக்கு அந்த ராடம் போட்டிருப்பாங்களா, அதே மட்டும்தான். நல்ல விஷயம் மட்டும்தான் நடந்தால் ஏற்றுக்கிறான், கெட்ட விஷயம் நடந்தா அவ்வளோ சீக்கிரம் வந்தோம்னா அவன் வந்து ரொம்ப டவுன் ஆயிடுறான். அதுலேருந்து மீண்டு வரதே அவனால் கஷ்டமாக இருக்குது. அப்போ அவனுடைய வாழ்க்கையோட சேர்ந்த கல்வி வந்து பார்த்தீங்கன்னா